ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் யூஎஸும் இன்வால்வ்டாக இல்லையாங்கிற சில டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதனால் ஸ்டாக் மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் எப்படி அஃபெக்ட் ஆக போகுதுங்கிற என்னோட ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ண போகிறேன். இமீடியட்டாக கிரிப்டோ ஆயில் ப்ரைஸஸ்லாம் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு, இதோட பிரதிபலிப்பு ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இருக்குமா இருக்காதாங்கிற என்னோட ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ண போகிறேன். ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பற்றி ஒரு மைனர் அப்டேட் இருக்குது, அதை பார்த்துட்டு முக்கியமாக இந்த வீடியோவில் கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர்ஸ்னால் என்ன, கன்சிஸ்டன்ட்லி காம்பவுண்டிங் ஸ்டாக்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிற சில விஷயங்கள்லாம் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நியூஸ் ஆர்டிக்கலில் இஸ்ரேல் யூஎஸ் ஸ்ட்ரைக் ஈரான் ஆஃப்டர் வீக்ஸ் ஆஃப் வார்னிங்னே வந்து போட்டுட்டாங்க. ஸோ யூஎஸ்க்கும் இதில் ஒரு பங்கு இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளோஷன்ஸ் தெஹரானில் நல்லாவே கேட்கப்பட்டிருந்ததுங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ரைக்ஸ் டார்கெட்டட் ஏரியாஸ் நியர் சுப்ரீம் லீடர்னே வந்து இன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக எஸ்கலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ட்வீட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் சைரன்ஸ் were sounded all throughout Israel with an advanced instruction alert directly to cellular devices to stay within proximity to protected spaces. ஸோ இஸ்ரேலுமே வந்து ஈரான் மறுபடியும் இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்போட போஸ்ட் என்னங்கிறத நம்ம முதல்ல படிச்சிரும். ஐ எம் நாட் ஹாப்பி வித் த ஃபேக்ட் தட் தே ஆர் நாட் வில்லிங் டு கிவ் அஸ் வாட் வி ஹேவ் டு ஹேவ். I am not thrilled with that. We'll see what happens. We are talking later. We are not exactly happy with the way they are negotiating. ஈரான் எப்படி நெகோஷியேட் பண்ணுறாங்கிறது அவருக்கு புரியல. தே cannot have nuclear weaponsனு ட்ரம்ப் வந்து உறுதியாகவே சொல்கிறாரு. ஸோ இது ஃபர்தராக எஸ்கலேட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இஸ்ரேலில் இருக்கிற நியூஸ் சேனல்ஸில் வந்து கம்பைன்ட் அமெரிக்கன் இஸ்ரேலி அட்டாக்குங்கிற மாதிரி தான் கவர் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபியூ ஸ்ட்ரைக்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் இருந்துட்டு கூடிய விரைவில் செட்டில் ஆகுமா, இல்லைனா வந்து ஒரு புது வார் வந்து வரப்போகுதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆப்வியஸாக ஒரு வார் நடந்தால் குளோபல் அன்சர்டனிட்டி மறுபடியும் பீக் ஆகும். எக்கனாமிக் அன்சர்டனிட்டி த்ரூ அவுட் த வேர்ல்டு இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. கோல்டெலாம் வந்து மறுபடியும் ஸ்பைக் ஆகும். நிறைய அன்சர்டனிட்டிஸ் உருவாக போகுது. ஒன்லி இஃப் த வார் எஸ்கலேட்ஸ். இவங்க பேக் அண்ட் ஃபோர்த் 2 மிசைலை போட்டுட்டு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டோங்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையாவே இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடைசியில் எல்லாருமே அமிக்கபிளாக போக தான் ட்ரை பண்ணுவாங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரம்ப்புக்கு மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஹீ வுடன்ட் வாண்ட் அ வார் பிஹைண்ட் இஸ் பேக் வைல் contesting for the midterm electionsங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைவாக ஆயில் ப்ரைஸஸை பார்த்தா உங்களுக்கே புரியும். க்ரூட் வந்து மறுபடியும் $67 தாண்டிடுச்சு. பிரெண்ட் க்ரூட் 73 கிட்ட போயிருச்சு. எல்லாம் 3-4% வந்து ஏறிடுச்சு. $100 மேலே போகணும்லாம் அனலிஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ போக விட மாட்டாங்கங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். பிட்காயின் 63,000 3% விழுந்துச்சு. நேற்றுக்கும் ஒரு பெரிய ஃபால்ட் இருந்தது. மறுபடியும் அவங்க அந்த 10% ரெக்கவரிக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்களோ அதே இடத்துக்கு வந்துருச்சு. எத்தீரியமும் 1860 வந்துருச்சு. இந்த மாதிரியான வாலட்டைல் அசட்ஸ்லாம் இன்னுமே வாலட்டைலாக இருக்கும் இஃப் அ வார் எஸ்கலேட்ஸ். இது நிஃப்டி 500ஓட ஹீட் மேப். இந்த நியூஸ்லாம் வரதுக்கு முன்னாடி ஃப்ரைடேயோட மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தாலே எல்லாமே ஆல்மோஸ்ட் சிவப்பாக தான் இருக்குது. இது மண்டே இன்னும் மோசமாக இருக்க போதா, சிவப்பாக தெரிய போதா, இல்லை அதுக்குள்ளே வந்து இவங்க ஏதாவது பேசி வார் வந்து எஸ்கலேட் ஆகாது, இது வார் லெவலுக்குலாம் போகாது, நாங்கள் பேச்சுவார்த்தையில முடிச்சு போங்கிற மாதிரி ஏதாவது நியூஸ் விட்டாங்கன்னா மறுபடியும் எல்லாமே அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு மோசமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எஸ்கலேட் ஆச்சு த்ரூ அவுட் த வீக்கெண்ட்னா நெக்ஸ்ட் வீக் தட் வில் டெஃபினெட்லி பி அ டீசன்ட் பிளட் பாத் அண்ட் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பட் அட் த சேம் டைம் வி நீட் டு க்ளோஸ்லி வாட்ச் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த குளோபல் மார்க்கெட்ஸ். இதில் ஏதாவது ஃபர்தர் எஸ்கலேஷன் நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக உடனே உங்ககிட்ட அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் த்ரூ யூடியூப் போஸ்ட் ஆர் வீடியோஸ். நாளை வீடியோவில் கண்டிப்பாக நம்ம எனி ஃபர்தர் அப்டேட்ஸ் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பற்றின ஒரு அப்டேட். ஜைடஸ் ரிசீவ்ஸ் ஃபைனல் அப்ரூவல்ஸ் ஃப்ரம் US FDA ஃபார் இவர்மெசட்டின் டேப்லெட்ஸ் USP 3 mg அண்ட் டாப்சோன் டேப்லெட்ஸ் USP 25 mg அண்ட் 100 mg. இது ஹியூமன்ஸில் ஏதாவது பேராசிட்டிக் வேர்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா ஆன்டி பேராசிட்டிக் மெடிக்கேஷன்ஸ்க்காக கொடுக்குற ஒரு ட்ரக். ஸோ இது ஜைடஸ் லைசன்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். இதில் எவ்வளோ மார்க்கெட் சைஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, எவ்வளோ மார்க்கெட் லெஃப்ட் டு டேப்புங்கிறதுலாம் எனக்கு பர்சனலாக இன்னும் தெரியல. நான் அவ்வளோ டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணல. பட் ஜைடஸ் லைசன்ஸ் கண்டினியூஸாக இந்த மாதிரியான ட்ரக் லான்ச்சஸும் அப்ரூவல்ஸும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஸ்டெடியாக போயிட்டுருக்காங்க. செமிகுலேட்டட்லி வர போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜைடஸ் லைசன்சஸ் இஸ் ப்ரைம் டு லான்ச் சூனுங்கிற மாதிரி தான் தோணுது. பட் வி ஷால் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ நம்ம கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர்ஸ் கிட்ட வரலாம். கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர்ஸ்னால் என்ன? ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸோ இல்லை மார்க்கெட்டை பீட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு 15 இயர் 20 இயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு நல்ல CAGR அவங்க ஷேர் ப்ரைஸ் வளர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் லாங் டேர்மில் எடுத்து பார்த்தீங்கன்னா HDFC would have been a consistent compounder, ஏஷியன் பெயிண்ட்ஸ் would have been a consistent compounder. இந்த மாதிரி நம்ம நிறையா கம்பெனி சொல்லலாம். பட் இந்த கம்பெனிஸ் எல்லாமே எவ்ரி இயர் 15% கொடுத்துட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு ஸ்ட்ரெச்சில் பார்க்கும்போது
அவங்க ஒரு நல்ல சிஏஜில் தன்னோட ஷேர் ப்ரைஸை க்ரோ பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான கம்பெனிஸை, இந்த மாதிரியான காம்பவுண்டர்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிற சில ஸ்டடீஸை நான் படிச்சுட்டு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ROCE வந்து ஹை அண்ட் சஸ்டைனபிளாக இருக்கணுங்கிறது தான் நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. பெரிய பெரிய லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். அதாவது ஒரு கம்பெனி கேபிட்டல் அலோகேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பண்ணுறாங்களோ அவங்களால தன்னோட பிஸ்னஸை நல்லா க்ரோ பண்ண முடியுங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடிசியே எடுத்துக்கோங்க. அவங்க இனிஷியலி ஒரு சிகரெட் பிஸ்னஸாக இருந்தாங்க. பட் சிகரெட் பிஸ்னஸ் இஸ் நாட் சஸ்டைனபிள் இந்த லாங் டேர்முங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஸ்லோவாக அதர் FMCG ப்ராடக்ட்ஸ்குள்ளேயும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்குள்ளேயும் இந்த மாதிரி நிறையா செக்மெண்ட்ஸ்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு சிகரெட் பிஸ்னஸ்லேருந்து வர ஹெவி கேஷ் ஃப்ளோவை அதர் செக்மெண்ட்ஸை க்ரோ பண்ணுறதுக்காக அலோகேட் பண்ணாங்க. பீட்டர் லின்ச்சோட ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட்டில் டைவர்சிஃபிகேஷனுங்கிற ஒரு ஐடியாவை டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஒரு கம்பெனி டைவர்சிஃபை பண்ணுறது தவறு இல்லை, ஆனால் அவங்க எங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னு தெரிஞ்சு டைவர்சிஃபை பண்ணும்போது தே ஆர் குட் கேபிட்டல் அலோகேட்டர்ஸ். சம்டைம்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பர்டீஸாக இல்லாத பட் ஹாட்டாக இருக்கிற ஒரு செக்டாரில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே நம்மளும் போய் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை டெவலப் பண்ணுவோங்கிற ஒரு நோக்கத்தில் போய் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அது ரொம்பவே நம்ம மைண்டில் ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஐடிசி FMCGயில் தன்னை நிலைநாட்டிக்கிட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை இன்னுமே வேகமாக வளர்க்க போகிறாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ தே ஆர் குட் அலோகேட்டர்ஸ் ஆஃப் கேபிட்டல். பட் நிறையா பிஸ்னஸஸ் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பாத்தில் போயிட்டு அங்கே பணத்தை கேபிட்டல் அலோகேட் பண்ணிவிட்டு அதில் புவராக பெர்ஃபார்ம் பண்ணி தன்னை பேங்க்ரப்சி லெவலுக்குலாம் போயிருக்காங்க. இது மாதிரி ஹிஸ்ட்ரியில் நிறையா கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஹை அண்ட் சஸ்டைனபிள் ROCEனா அவங்களோட டோட்டல் கேபிட்டலையோ கரெக்டான இடத்துல எம்ப்ளாய் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக ஜெனரேட் பண்ணுற கம்பெனிஸாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெடி ரெவென்யூ அண்ட் ஏர்னிங்ஸ் க்ரோத். அந்த கம்பெனி தன்னோட சேல்ஸை ஸ்டெடியாக 10 வருஷம் டைம் ஃப்ரேம்லையோ 5 வருஷம் டைம் ஃப்ரேம்லையோ இல்லை எனி லாங்கர் டைம் ஃப்ரேம்லையோ க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் வித் ஸ்டேபிள் க்ரோத். ஏர்னிங்ஸ்க்கும் இதே தான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது. ஃப்ரீ கேஷ்லவும் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது தான். ஃப்ரீ கேஷில் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்கிறத ஒரு கம்பெனியில் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ரீ கேஷை ஜெனரேட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் தர முடியும். இல்லைனா அவங்க கம்பெனிலேயே ஃபர்தராக வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கோர் பிஸ்னஸ்னை இன்னுமே டெவலப் பண்ண முடியும். ஒரு கம்பெனி அவங்க இருக்கிற செக்டரில் ஒரு டாமினன்ட் பிளேயராக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன ப்ரைஸிங் போட்டாலும் அவங்களுக்கு தேவையான சேல்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் த என்டையர் மார்க்கெட் பிலீவ்ஸ் இன் தட் கம்பெனி. அந்த மாதிரி ப்ரைஸிங் பவர் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு எப்பவுமே மார்ஜின்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் மார்ஜின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம பல வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை யாராலையுமே மறுக்க முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி இருக்கிற செக்டாரோ இல்லை அந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ண பிஸ்னஸ் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியோ அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃப்யூச்சர் பெருசாக இருக்கா, இப்போ இருக்கிறத விட தேர் இஸ் மோர் மார்க்கெட் டு டேப்பாங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். நீங்கள் பெயிண்ட் செக்டரில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வாஸ் அ கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர். பட் இப்போ எவ்வளோ காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ அந்த என்டையர் பெயிண்ட் செக்டரில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஸ்ட்ரகிளிங்கிறது நம்மளுக்கு கிளியராகவே புரியுது. ஸோ டிஸ்பைட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பீங் கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர் இந்த பாஸ்ட், இப்போ அவங்களால அதே லெவலுக்கு கன்சிஸ்டண்ட்டாக காம்பவுண்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இஸ் அ ஹை குவாலிட்டி பிஸ்னஸ். அவங்க சீப்பாக கிடைக்கும் போது தே மைட் பி ஏபிள் டு கன்சிஸ்டன்ட்லி காம்பவுண்ட். அவங்களுக்கு எப்போவுமே கொடுத்துட்டு இருந்த மார்க்கெட் ப்ரீமியமே இப்போவும் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் பார்க்காம தான் ஸ்ட்ரகிள் பண்ணணும். இதை லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஏஷியன் பெயிண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு உணர்ந்திருப்பாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரி மார்க்கெட் ஷேர், அவங்களுக்கு ஒரு டாமினன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். அண்ட் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டியாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டி ஃப்ரான்ச்சைஸ் இருக்காங்கிறத பார்க்கணும். அதாவது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் நேம் இருக்காங்கிற விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்க்ரீனரில் எப்படி கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங் கம்பெனிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு query-யை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சேல்ஸ் growth இந்த லாஸ்ட் 10-year டைம் ஃப்ரேம், 5-year டைம் ஃப்ரேம் அண்ட் 3-year டைம் ஃப்ரேம் அக்ராஸ் ஆல் டைம் ஃப்ரேம்ஸ் 10% ஆர் மோர் க்ரோ ஆயிருக்கணுங்கிற ஒரு query-யை நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு அவங்க ஸ்ட்ராங் அலோகேட்டர்ஸ் ஆஃப் கேபிட்டலாக இருக்கணும். அவங்க எம்ப்ளாய் பண்ண கேபிட்டலில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணணுங்குது. ஸோ 3-year டைம் ஃப்ரேம், 5-year டைம் ஃப்ரேம் அண்ட் 10-year டைம் ஃப்ரேமில் 15% ஆர் மோர் அவங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஆவரேஜாக இருக்கணுங்கிறத நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் growth ஆல்ரெடி பார்த்து ஏர்னிங்ஸ் growth-ம் சேல்ஸ் growth அளவுக்கு நல்லா கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்கணுங்கிறது. இப்போ நம்ம இந்த query-யை என்டர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு 130 நேம்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம இதில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் ஆட் பண்ணிப்போம். 10,000 க்ரோஸ்னே வச்சுப்போம். அண்ட் டெட் இல்லாத கம்பெனியாக எடுத்துப்போம். டெட் டு ஈக்விட்டி லெஸ்ஸர் தென் 0.2. இப்போ இந்த query-யை ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு 56 கம்பெனிஸ் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கம்பெனியில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிற சில எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸையும் இதில் ஆட் பண்ணி நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மறுபடியும் அதே டிப்ஸ் மியூசிக் இருக்குது, CDSL இருக்குது, நாட்கோ ஃபார்மா வருது, நியூஜன் சாஃப்ட்வேர் இருக்குது, கேப்லின் பாயிண்ட் இருக்குது,
வருண் பெவரேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் சில இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனிஸே ஆக்சுவலி முதல்ல நான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன். அண்ட் ஜென்ரலாக ROCE வச்சு நம்ம ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஃபார் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் won't be வெரி அப்ரோப்ரியேட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பல கம்பெனிஸை கிளிக் பண்ணி பார்த்துருப்பேன். நியூஜனாக இருக்கட்டும், கேப்லின் பாயிண்ட்டாக இருக்கட்டும், வருண் பெவரேஜஸாக இருக்கட்டும், இப்போ பாலிமெடிக்கல் கூட சில பேர் கேட்டிருந்தாங்க, பை இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும். இதெல்லாம் நான் வந்து இதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நான் க்ளோஸாக ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ். டிப்ஸ் மியூசிக்லாம் ஒரு டீசெண்டான ரன்னப்பே கொடுத்தது. இப்போ கொஞ்சமாக கரெக்டாக இருக்குது. தேர் might be an opportunity in companies like these as well. நம்ம எந்த கம்பெனிஸ் எல்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி ஸ்டடி பண்ணணுங்கிறதுக்கு நம்ம நிறையா ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் சூஸ் பண்ணணும். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆப்வியஸாக ஸ்டடி பண்ண முடியாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் லைக் மார்ஜின்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கன்சிஸ்டன்ட் க்ரோத் ரேட்டாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களோட ROCE அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கம்பெனிஸை கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது we might be able to find better companies, high quality companies without any trouble. கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங் கம்பெனிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த query-யே தவிர இதுக்கப்புறம் நம்ம போட வேண்டிய ரிசர்ச்சும் நிறையா இருக்குது. ஆப்வியஸாக இதில் இருக்கிற அந்த 56 கம்பெனியும் இன்வெஸ்டபிள் ஆயிடாது. இதுக்கப்புறம் வேல்யூவேஷன்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு, அந்த மேனேஜ்மெண்ட் பார்க்க வேண்டியிருக்கு, அவங்களுக்கு நிஜமாலே ஹை குவாலிட்டி ஃப்ரான்ச்சைஸ் இருக்காங்க பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸும் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இது குவான்டிடேட்டிவாக நம்ம கம்பெனிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு query தான். இதில் நீங்கள் ஃபர்தராக ட்வீக் பண்ணி உங்களோட பர்சனலைஸ்ட் வே ஆஃப் ஃபில்டரிங் ஸ்டாக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இஸ்ரேல் US அட்டாக் ஆன் ஈரான் பார்த்துருந்தோம். அது எப்படி எஸ்கலேட் ஆகுதுங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். கண்டிப்பாக கொஞ்சம் நெகட்டிவ் இம்பேக்ட் இந்த ஷார்ட் டேர்ம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அன்லெஸ் திங்ஸ் செட்டில் குவிக்லி. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பற்றின ஒரு மைனர் அப்டேட் பார்த்துருந்தோம். முக்கியமாக கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங் ஸ்டாக்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம ஸ்க்ரீனரில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கம்பெனிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுங்கிற சில ஐடியாஸாக ஷேர் பண்ணி தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் பார்த்த கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங் ஸ்டாக்ஸ் என்ன, இல்லை இங்கேருந்து கன்சிஸ்டண்ட்டாக காம்பவுண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை படித்து தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். கமெண்ட் செக்ஷனை படிக்கிறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.